வீடியோவில் Angular 17ஓட இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ Angular 17 வந்து நவம்பர் 2023 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த Angular 17 பார்த்திங்க அப்படின்னா புது இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் புது ஃபியூச்சர்ஸும் வந்து இருக்குது. ஸோ அந்த புது ஃபியூச்சர்ஸ் அண்ட் புது இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு Angular 17ஓட ஸ்ட்ரக்சர் அண்ட் அதில் இருக்கிற ஸ்டாண்டலோன் மெத்தடை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போது. ஸோ இப்போ நம்ம ஒரு புது அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த புது அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகணுமோ அந்த லொக்கேஷனில் சிஎம்டி கமெண்ட் ப்ராண்டை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு என்ஜி நியூ சாம்பிள், நான் சாம்பிள் ஆப்னு கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன பேர் உங்கள் ப்ராஜெக்ட் கொடுக்கணுமோ அந்த பேர் கொடுங்க. இது என்ஜி, இது ப்ராஜெக்ட் நியூ க்ரியேட் பண்ணுறது, இது சாம்பிள் ஆப். ஸோ நீங்கள் இதை என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகும். ஸோ ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆனோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு அது காமிக்கல. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த கமெண்ட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகும். இப்போ இதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது என்னென்னு பார்த்துப்போம். அதுக்கு முன்னாடி Angular லாங்குவேஜ் சர்வீஸ் வெர்ஷன் 17.32 இது என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் உங்கள் விஷுவல் கோடில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கோட் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோட் பார்ப்போம். இது வந்து வெர்ஷன் package.jsonல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட வெர்ஷன் பார்த்திங்கன்னா 17.2 த லேட்டஸ்ட்டு. ஸோ இதெல்லாமே அப்படியே தான் இருக்குது. இதில் எந்த விஷயம் மாறி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சோர்ஸில் ஆப்குள்ளே போய்க்கோங்க. ஆப்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா app.model.ts இருக்காது. ஸோ ஏன் அந்த மெத்தட் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக தான் ஸ்டாண்டலோன் மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது app.model.ts அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், என்ஜி மாடலில் நம்ம எந்த ஒரு காம்போனன்ட் க்ரியேட் பண்ணாலோ எந்த ஒரு புது காம்போனன்ட் க்ரியேட் பண்ணாலோ அந்த காம்போனண்ட்டை நம்ம இம்போர்ட் பண்ணியிருப்போம். இம்போர்ட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம இம்போர்ட் மெத்தடில் என்ன பண்ணியிருப்போம்னா டிக்ளேர் பண்ணியிருப்போம். ஸோ அது சைல்டு காம்போனண்ட்டாக இருக்கலாம், பேரண்ட் காம்போனண்ட்டாக இருக்கலாம், சிப்ளிங்ஸாக இருக்கலாம், அன்ரிலேட்டட் காம்போனண்ட் வாட் எவர் மேபி. எந்த ஒரு புது காம்போனன்ட் க்ரியேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நம்ம எதில் இம்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா app.model.tsல தான் இம்போர்ட் பண்ணி டிக்ளேர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த என்ஜி மாடல் அந்த மெத்தடே தூக்கிட்டு அதுக்கு பதிலாக ஸ்டாண்டலோன் மெத்தடை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ரூட் காம்போனண்ட். இதில் பார்த்திங்கன்னா அட் காம்போனண்ட் இருக்குது. இந்த அட் காம்போனண்ட் டெக்கரேட்டருக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா வெறும் செலக்டாக டெம்ப்ளேட் யூஆர்எல், ஸ்டைல் யூஆர்எல் இது 3 மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, ஸ்டாண்டலோன் அண்ட் இம்போர்ட்ஸ். இப்போது நம்ம app.model.tsல என்ன பண்ணுவோம், ஒரு காம்போனன்ட் க்ரியேட் பண்ணோன்னா அந்த காம்போனண்ட்டை இங்கே இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த காம்போனன்ட் நேமை இந்த இம்போர்ட் அப்படின்ற மெத்தட்குள்ளே டிக்ளேர் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து நம்ம app.model.ts. இப்போ வந்து ஒவ்வொரு காம்போனண்ட்லையுமே வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் ஸ்டாண்டலோன் மெத்தட். ஸோ நீங்கள் ஒரு காம்போனன்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த காம்போனண்ட்டை இந்த app.componentக்குள்ளே மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன்னா இங்கே மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த காம்போனண்ட்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த காம்போனன்ட் நேமை இப்படி கமா கொடுத்து இங்கே கொடுத்துக்கலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸ்டாண்டலோன் ட்ரூவாக இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணும், ஸ்டாண்டலோன் ஃபால்ஸாக இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணும், எப்படி ஒரு சைல்டு காம்போனண்ட்டை க்ரியேட் பண்ணி எப்படி இங்கே இம்போர்ட் பண்ணுறோம் ஸ்டாண்டலோன் மெத்தட் மூலமாக அப்படின்றத இன்னும் டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ஒரு காம்போனன்ட் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் காம்போனன்ட் க்ரியேட் பண்ணோன்னா நான் ஆப்குள்ளே ஒரு காம்போனன்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் இங்கே வச்சுட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் இன் இன்டகிரேட்டட் டெர்மினல்னு கொடுக்குறேன். ஸோ என்ன ஆகும், அந்த பாத் வந்துடும். ஸோ இந்த பாத்துக்குள்ளே நம்ம கமெண்ட் கொடுத்தா தான் இந்த ஆப்குள்ளே நம்மளுக்கு என்ன ஆகும்னா காம்போனன்ட் க்ரியேட் ஆகும். ஸோ காம்போனன்ட் க்ரியேட் பண்ண என்ன பண்ணும், என்ஜி ஜென்ரேட் காம்போனன்ட் இன்னும் காம்போனன்ட் நேம் கொடுக்குறேன். நான் என் காம்போனன்ட் நேம் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டுக்காக இது ஒரு ஃபஸ்ட் காம்போனண்ட்டாக நான் கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா காம்போனன்ட் க்ரியேட் ஆகும். இது எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ காம்போனன்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. காம்போனன்ட் க்ரியேட் ஆனோன்னு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. இதுதான் ஃபஸ்ட் காம்போனன்ட்.html, ஃபஸ்ட் காம்போனன்ட் spec.ts. அண்ட் இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த பேஜில் இருக்க எல்லாத்தையுமே வந்து எடுத்துருங்க, எக்ஸ்பர்ட் இந்த ரவுட்டர் அவுட்லெட்டை தவிர. இந்த ரவுட்டர் அவுட்லெட்டை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்ப்ளனேஷன் தரேன்.
ரவுட்டிங் சொல்லும்போது. ஸோ அதை தவிர்த்து மற்றது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து டீஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துருக்க சிம் ஸ்டைல்ஸு. இது தேவையில்லை என் அப்ளிகேஷனுக்கு, அதனால் நான் ரிமூவ் பண்ணுறேன். எனக்கு வேண்டியது அவுட்டர் அவுட்லெட் மட்டும்தான். ஓகேவா? இப்போது நம்ம இங்கே தான் என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட இந்த ஃபஸ்ட் காம்போனண்ட்டை பெயிண்ட் பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்குது செலக்டரில் app.firstன்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா காப்பி பண்ணி, நம்ம ஞாபகம் இருக்குங்களா ஆங்குலரில் எப்படி ஒரு டைரக்டிவ், இப்போ வந்து இதை சைல்டாக எடுத்துக்கோங்க. இந்த பேரண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா இதை பைண்ட் பண்ணுறேன். ஸோ பண்ணும்போது என்ன பண்ணணும், இப்படி தான் பண்ணணும். ஆனால் என்ன சொல்லுது, எரர் சொல்லுது. ஏன்னா இது இட்ஸ் அ நாட் நோன் எலமெண்ட். ஏன்னா இதை நம்ம எங்கேயுமே இம்போர்ட் பண்ணலை. இந்த ஆப் காம்போனண்ட்டுக்கு இப்படி ஒரு காம்போனண்ட் இருக்கிறதே தெரியாது. ஸோ அதனால தான் இந்த எரர் வருது. ஸோ தெரியணுன்னா என்ன பண்ணணும், இந்த டிஎஸ்குள்ளே போயிட்டு இங்கே ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். என்னது இம்போர்ட், இந்த காம்போனண்ட் நேம் என்ன, ஃபஸ்ட் காம்போனண்ட், அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு app.componentக்குள்ளே வந்துட்டு சேம் அதே போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃப்ரம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது இந்த காம்போனண்ட்டோட பாத் இங்கே கொடுக்கணும். ஸோ நான் என் பாத் கொடுக்குற எதுக்குள்ளே இருக்குது, ஆப்குள்ளே இருக்குது. ஆப்குள்ளே எதுக்குள்ளே இருக்குது, ஃபஸ்ட்குள்ளே இருக்குது. ஃபஸ்ட்குள்ளே எதுக்குள்ளே இருக்குது, அவ்வளோதான். இப்போ இந்த ஆப் காம்போனண்ட் இங்கே கொடுத்துட்டா ஓகே, இங்கே நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். அப்போ இதுக்கு வந்து இந்த காம்போனண்ட் தெரிஞ்சிருச்சா, அப்போ இங்கே ஒர்க் ஆகுதானா, ஒர்க் ஆகாது. வெறும் நீங்கள் இம்போர்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கீங்க. இதை டிக்ளேர் பண்ணால் மட்டும்தான் ஆங்குலருக்கு இந்த ஆப் காம்போனண்ட்டுக்கு தெரியும் இப்படி ஒரு காம்போனண்ட் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த ஃபஸ்ட் காம்போனண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட் காம்போனண்ட்டை இங்கே கம்மா கொடுத்து இங்கே இந்த இம்போர்ட்குள்ளே கொடுத்துக்கோங்க. இப்போ சேவ் கொடுத்துட்டு இப்போ இங்கே போய் பாருங்கள், எரர் இருக்காது. ஓகேவா? இப்போது இந்த ஃபஸ்ட் இதை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் காம்போனண்ட்குள்ளே பார்த்துக்கோங்க என்ன இருக்குது, HTMLனா ஃபயர் ஒர்க்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இதை நம்ம வெல்கம் டு, நம்ம சும்மா கொடுத்துக்கலாம் டெக்ஸ்ட்டு, வெல்கம் டு Standalone, வெல்கம் டு ஆங்குலர் வெர்ஷன் கூட கொடுத்துக்கலாம், ஆங்குலர் வேர்ல்டு. இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது புரிஞ்சிச்சா, நம்ம ஒரு காம்போனன்ட் க்ரியேட் பண்ணால் ஃபஸ்ட் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காவோ மேனுவலாகவோ app.model.tsக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருப்போம், இதை சேவ் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணியிருப்போம் என்ஜி மாடலுக்குள்ளே. இப்போது அந்த மாதிரி கிடையாது. நம்ம எந்த காம்போனண்ட்குள்ளே வேணுமோ அந்த காம்போனண்ட்குள்ளே மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த காம்போனண்ட்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை இந்த இம்போர்ட்குள்ளே அந்த காம்போனண்ட் நேம் கொடுத்தாவே போதும். இந்த காம்போனண்ட்டுக்கு தெரிஞ்சிடும் இப்படி ஒரு காம்போனண்ட் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இதை நம்ம ரன் பண்ணுவோம். ரன் பண்ண என்ன பண்ணுவோம், என்ஜி சர்வ் கொடுத்துக்கலாம். அண்ட் ஒரு விஷயம், ஆங்குலர் பற்றி தெரியாதவங்க, அவங்க புதுசு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க. என்னோடய பேசிக்ஸ் பிகினர்ஸ் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். இல்லை எங்களுக்கு ஆங்குலர் ஆல்ரெடி தெரியும் அப்படின்றவங்களுக்கான ஒரு நியூ வேர்ஷன், வெறும் இம்ப்ளிமெண்டட் அண்ட் நியூ ஃபியூச்சர்ஸோட வீடியோஸ் மட்டும்தான் இது. என்னோடய பேசிக் வீடியோஸ் எல்லாமே நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நம்மளுக்கு ஆப் ரன் ஆகிடுச்சு. நம்ம இதை இப்போது ஒரு ப்ரௌசரை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் ரன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அவுட்புட் இதுதான், வெல்கம் டு ஆங்குலர் வேர்ல்ட். இதை நம்ம எங்கே கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு காம்போனண்ட்டில் கொடுத்துருக்கோம். அந்த காம்போனண்ட்டை app.componentல என்ன பண்ணியிருக்கோம், சைல்டு காம்போனண்ட்டாக பைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்டாண்டலோன் மெத்தட் வந்து ஒர்க் ஆகும் இன்ஸ்டெட் ஆஃப் என்ஜி மாடலுக்கு பதிலாக. ஸோ நெக்ஸ்ட் ஆங்குலர் 17 இருக்க நியூ இம்ப்ளிமெண்டேஷன், நியூ ஃபியூச்சர்ஸை பற்றி ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து அதோட டீட்டெயில்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்ப்போம். ஆங்குலர் 17 இருக்கிற புது ஃபியூச்சர்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா டிஃபரபிள் வியூஸ். டிஃபரபிள் வியூஸ் வந்து எதுக்கு அப்படின்னா லேசி லோடிங்காக. பில்டின் கண்ட்ரோல், இதில் வந்து என்ஜிஎஃப், என்ஜிஃபார், என்ஜி ஸ்விட்ச் இது எல்லாமே வந்து கம்பேர்ட் டு தட் ப்ரீவியஸ் வெர்ஷன் ஃபுல்லுமே வந்து இதை யூஸ் பண்ணுற விதமே வந்து மாறி இருக்கும் HTML கோடில். அண்ட் டூ நியூ லைஃப் சைக்கிள் ஹூக்ஸில் வந்து ரெண்டர் அண்ட் ஆஃப்டர் ரெண்டர்னு புது மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேக்கேஜஸ் SSR பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க புதுசாக. டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்ஸில் வந்து சம் சேஞ்சஸஸ் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோஸில் ஈச் நியூ ஃபியூச்சர்ஸை பற்றி இம்ப்ளிமெண்டேஷனை பற்றியும் டீட்டெயிலாக வித் எக்ஸாம்பிள்ஸோட அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்ஸ்.